ஹாய் வணக்கம். குழந்தைங்க கையில் செல்ஃபோன் கொடுக்கக்கூடாதுன்னு எவ்வளோதான் சொன்னாலும் நம்ம கேட்குறதே இல்லை. குழந்தையிலிருந்தே அவங்களுடைய ஒரு ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறது, அவங்க ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே மாறுபடுது இந்த செல்ஃபோனால். அது கேம் விளையாடுறதுக்கு கொடுத்தாலும் சரி, நான் சாப்பாடு என் பிள்ளை சாப்பிடவே மாட்டேங்குது அதனால நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் இருக்கக்கூடிய பேரண்ட்டாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே முதல்ல ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் குழந்தைங்க கையில் செல்ஃபோன் கொடுக்கறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்க அதை செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக பேரண்ட்டும் அதை செய்யாமல் இருக்கணும். நீங்கள் செய்யாமல் இருந்தால் தான் அந்த குழந்தை அந்த செல்ஃபோன் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அது கற்றுக்காமல் இருக்கும். ஏன்னா குழந்தைங்களுடைய ஃபர்ஸ்ட் ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்ன இருக்குது அப்படிங்கிறத கிரகிச்சிக்கிட்டு அதை தான் ரெஸ்பாண்ட் பண்ணக்கும் நம்மளுடைய குழந்தைங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கும் பொழுது, ஆரம்பத்துல இருந்தே என் புள்ள சாப்பிட மாட்டேங்குது, அவன் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கணும், இந்த இடத்துல உட்காரணும், அதுக்காக நான் செல்போன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணி செல்போன் கொடுக்கக்கூடிய பேரண்டா நீங்க இருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொஞ்சம் அதை மாத்திக்கோங்க. இப்ப நீங்க இங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோல கூட ஒரு குட்டி பாப்பா ஆட்டோல போயிட்டு இருக்கும்போது போனை கையில வச்சு அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோ தான் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது நோண்டிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு செல்போன் மோகம் குழந்தைங்களை எப்படி ஆட்டி வைக்குதுங்கிறத நம்ம தான் யோசிக்கணும். அந்த பேரண்ட்டும் அந்த குழந்தைய பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியல. அந்த பேபி கையில் அழகாக ஃபோனை வச்சுட்டு நீட்டாக அவங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் அவங்க ஒரு ஜெர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் கீழே விழுந்ததுன்னா குழந்தையும் கீழே விழுகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் ஐயோ அம்மான்னு போட்டு அடிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்துக்காக கலங்குறத காட்டிலும் வரதுக்கு முன்னாடியே யோசிக்கிறது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இந்த மாதிரி டிராவல் பண்ணும்போது குழந்தைங்களோட சேஃப்டி தான் ரொம்ப முக்கியமே தவிர, அவங்க நம்மளை ஃப்ரீயா விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு குட் பேரண்டா இருக்க முடியாது அப்படிங்கறத தான் நான் இங்க சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.